அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில அனைவருமே முன்னேறணும். அதே நேரத்தில வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா நெறைய மனிதர்கள், நெறைய பேரோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஒரு சராசரியான வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். அடுத்து என்ன பண்ணணும்? என்ன அப்படிங்கிறத கூட நம்ம யோசிக்காம, அன்னன்னைக்கு ஒரு வாழ்க்கைய காலம் கடத்திக்கிட்டே தான் இருப்போம். இன்னொரு பக்கம் வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னு நினைக்கும்போது, அதில நமக்கு குறுக்க நிற்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பயம் அப்படிங்கிறது தான். இந்த பயம் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு உணர்வு தான். ஒரு எச்சரிக்கை உணர்வா கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த பயம் வாரது நல்லதா? இல்ல கெட்டதா? அப்படின்னா, இந்த பயம் வரலாம். ஆனா, அதே நேரத்தில அளவுக்கு மீறி இந்த பயம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில முன்னேற விடாது. நம்ம வாழ்க்கைய பின்னோக்கி இழுத்துட்டு கண்டிப்பா போயிரும். எந்த ஒரு வெற்றி அடையணும் அப்படிங்கும்போது, இந்த பயம் குறுக்க நின்னுச்சுன்னா, அங்க நம்ம தோல்விய சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய உருவாக்கும். அப்ப அந்த பயத்த எப்படி வெல்லலாம்? அந்த பயம் எதுக்காக வருது? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். அதாவது இதில பயம் அப்படிங்கும்போது, நெறைய பேருக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு, அதே நேரத்தில ஒரு பாதுகாப்பு உணர்வா தான் நம்ம எடுத்துக்குவோம். எப்படி அப்படின்னா, எப்படி பாதுகாப்பு உணர்வா எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில நம்ம நார்மலா ஒரு 50, 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டுருக்கிறோம் அப்படின்னா, அது நார்மலான ஒரு பைக் ரைடிங்கா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதே இது ஒரு 100ல போறோம், 80க்கு மேல போறோம் அப்படிங்கும்போது, நம்ம மனசு ஒரு பயத்த உருவாக்கும். அப்ப அது ஒரு பாதுகாப்பு உணர்வு, அதே நேரத்தில அது எச்சரிக்கை உணர்வு. அப்ப இதுக்கு மேல நீ போகாத, போனா உனக்கு விபத்துகள சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வையும், பயத்தையும் அது குடுக்க தான் செய்யும். இன்னொரு பக்கம் ஒரு சில இடங்கள்ல நம்ம வெளியூருக்கு எங்கேயோ போயிருப்போம். ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும். அத கடக்கணும்னு நினைக்கும்போதோ, இல்ல அதில இறங்கி குளிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போதோ ஒரு பயம் வரும். அந்த நேரத்திலயும் நமக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வ நம்ம மனசுக்கு குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்ப அத எப்படி நம்ம கடக்கிறது? இந்த பயம் எந்த நேரத்துலலாம் வரும்? அதே நேரத்தில அது எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்த உண்டு பண்ணும்? அதாவது மேல் நோக்கி போகக்கூடிய வாழ்க்கைய பின்னோக்கி இழுக்கக்கூடியது இந்த பயம் தான். அப்ப இந்த பயம் அதாவது ரஜினிகாந்த் படத்தில சொல்லுவார்ல, வாழ்க்கையில பயம் இருக்கணும். அந்த பயமே வாழ்க்கையாயிறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அத மாரி அந்த பயம் இருக்கணும். அதாவது இப்ப நம்ம ஒரு விஷயத்த மனசாட்சிக்கு விரோதமான ஒரு விஷயத்த செஞ்சுகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது மனசாட்சிக்கு விரோதமா அப்படின்னா என்னவா இருக்கும் அது அப்படின்னா, ஒரு விஷயத்த நேர்மறையான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு அப்பாவோ, இல்ல நம்ம வீட்ல உள்ளவங்களோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போவோம். அங்க போய் நம்ம வேற ஒரு விஷயத்த செய்வோம். அப்ப அந்த இடத்துல நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். நம்ம இத மீறி செய்றோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அங்க அதுதான் அந்த பயம் அப்படிங்கிற விஷயமா கூட இருக்கும். அப்ப அந்த எச்சரிக்கை உணர்வு நம்ம அத மதிக்காம மனசாட்சிக்கு விரோதமான செயல்கள செய்யும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் உருவாகும். அப்ப அந்த மாரியான விஷயங்கள நம்ம அதிகமா தவிர்க்கணும். அப்ப அந்த பயத்த தவிர்க்கணும் அப்படிங்கும்போது, என்னலாம் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, நேர்மறையான சிந்தனை கிடைக்கும். அதே நேரத்தில நம்பிக்கை அப்படிங்கிறது கூடும். ஒரு பயத்த நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னா, நமக்கு நம்பிக்கையும், அதே நேரத்தில நம்ம மேலேயே ஒரு அதீத ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ஏன்னா, ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அங்க நேர்மறையான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அங்க எப்பவுமே நெகட்டிவிட்டி இருக்கும். அப்போ ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னாலே, அங்க கோபம் வரும், பொறாமை வரும். அதே நேரத்தில நம்பிக்கை இழக்கக்கூடிய செயல்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் மனசுக்குள்ள. அப்ப இந்த விஷயங்கள்லாம் மனசுக்குள்ள நடக்கும்போது, நம்மளால வாழ்க்கையில அடுத்த கட்டத்த பத்தி சிந்திக்கவே முடியாது. அப்போ அங்க சிந்தனைங்கிற விஷயம் அடிபட்டு போயிருது. அப்ப இந்த பயம் வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பயங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வருது. ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம அ ஒரு விஷயத்த செய்யணும்னு நெனைக்கிறோம். எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு தொழிலா இருக்கட்டும், இல்ல ஒரு படிப்பா இருக்கட்டும், எக்ஸாமா இருக்கட்டும். இப்போ ஒரு மாணவர்களே எடுத்துக்குவோமே, அவங்க எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அப்போ எழுதின உடனே அவங்க நல்லா நல்லா தான் எழுதியிருப்பாங்க. ஆனா, அவங்க மனசுல என்ன இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா, பயம் இருந்துகிட்டு இருக்கும். நம்ம இந்த பரீட்சையில நல்ல மார்க் எடுப்போமா? இல்ல பாஸ் ஆவோமா? இல்ல நம்ம எதிர்பார்த்த மார்க் வராதா? அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த பயம் அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கைய இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய உருவாக்கும். அப்ப அங்க நம்பிக்கைய அந்த எண்ணங்கள இழக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிசல்ட் வரும்போது, அவங்க எப்படி அந்த பயத்தோட நெனச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த மாதிரி தான் அங்க ரிசல்ட்டும் இருக்கும். அதே இது அந்த இடத்துல அந்த பயம் வரும்போது, இல்ல, இல்ல இந்த எண்ணம் எனக்கு தேவையில்ல. நான் நல்லா எழுதியிருக்கிறேன். நான் நல்லா பரீட்சையில நல்ல மார்க் எடுப்பேன். அப்படிங்கிற மாரி அந்த பயம் வரும்போது நெனச்சிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அங்க ரிசல்ட் நல்லாவே தான் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். இப்போ ஒரு சமீபத்தில ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி நான் காரைக்குடிக்கு போறேன். நைட்டு 11:30 மணி இருக்கும். அப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்குறேன்.
அப்போ டிக்கெட் அங்கேருந்து காரைக்குடியிலேருந்து மானாமதுரை போகணும், மானாமதுரையிலேருந்து மதுரைக்கு போகணும். நான் இது எல்லாமே வந்து முன்னாடியே அந்த ரயில்வே ஆப்பில் பார்த்தாச்சு. ட்ரெயின் வந்து நைட்டு 12 12:15க்கு வந்து மானாமதுரை ரீச் ஆகும், காரைக்குடியிலேருந்து மானாமதுரை. அப்போ மானாமதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு ட்ரெயின் வருது எங்கே மதுரைக்கு. அப்போ மானாமதுரையில் நான் 12:20க்கு அந்த ட்ரெயின் போயிடும், இறக்கி விட்ருவாங்க. அதே நேரத்தில் இன்னொரு ட்ரெயின் ராமேஸ்வரத்துலேருந்து மதுரைக்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயின் வந்து 12:25க்கு மானாமதுரைக்கு வரும். அந்த ட்ரெயினை பிடிச்சி நான் மதுரை போகணும். அப்போ இந்த விஷயத்தை தான் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் காரைக்குடியில் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கவங்ககிட்ட நான் கேட்குறேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த வண்டியை பிடிக்க முடியாது, ஏன்னா இது வந்து போயிடும், இந்த வண்டி அங்கே போகிறதுக்குள்ள அந்த வண்டி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மிட் நைட் ஆயிடுது, வண்டி இருக்கக்கூடிய எந்த ஒரு வண்டியுமே கிடைக்காது உங்களுக்கு. அப்போ உங்களோட பிளான் வந்து அங்கே சக்ஸஸ்க்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன பயம் வந்து உள்ளே வருது. ஆஹா, நம்ம வண்டியை மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. உடனே அதுக்கப்புறம் அந்த மைண்டை மறுபடியும் நான் வந்து என்ன சொல்கிறேன், ரீக்ரியேட் பண்ணுறேன். இல்லை இல்லை, நான் கண்டிப்பாக படிச்சிடலாம். ஏன்னா இவங்க டைம் என்ன கொடுத்துருக்காங்க, மானாமதுரைக்கு 12:18 12:20 கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெயின் வந்து 12:25. ஆனால் 5 நிமிஷம் இருக்குது, கண்டிப்பாக இந்த வண்டி அங்கே போய் சேர்ந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை மனசுக்குள்ளே வந்து ஒரு துளிர் விடுது. அந்த நம்பிக்கை வந்த உடனேயே நான் அப்புறம் சொல்கிறேன், கண்டிப்பாக போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை வாங்கிட்டு அப்போ நான் ட்ரெயின்லேயே ஏறியாச்சு. அப்போ ட்ரெயினில் ஏறின உடனேயே மனசுக்குள்ளே வந்து நானே சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக இந்த ட்ரெயின் வந்து 12:20க்கு அங்கே போயிடும் அப்படின்ட்டு. அப்போ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு கிராசிங் ஒரு இடத்துல போடுதாங்க, அதில் ஒரு 5 நிமிஷம் ஆகுது. அப்போ மனசு வந்து சின்ன ஒரு பயம் வருது, ஐயோ அங்கே போயிருமா அப்படின்ட்டு. அப்பவும் நான் உடனே யோசிக்கிறேன், இந்த எண்ணம் தேவையில்லை, நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையான எண்ணம், கண்டிப்பாக ட்ரெயின் அங்கே ரீச் ஆயிரும் 12:20க்கு அப்படிங்கிற மாதிரி என் மைண்டில் நினச்சிக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக 12:20க்கு ரீச் ஆகுது. அங்கே போய் மானாமதுரையில் போய் இந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் நிற்குது. அதுக்கப்புறம் தான் அந்த ராமேஸ்வரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ட்ரெயின் வருது. அதுக்கப்புறமா அந்த ட்ரெயினில் ஏறி ராமேஸ்வரத்துலேருந்து அந்த ட்ரெயினில் ஏறி நான் மதுரை போயிருந்தேன். அப்போ மதுரை போயிட்டு அங்கேருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸை பிடிக்கணும்னு முன்னாடியே பிளான் பண்ணி நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த 2 மணிக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸையும் பிடிச்சி கரெக்டாக காலைல திருநெல்வேலி போய் இறங்கியாச்சு. அப்போ இந்த விஷயம்லாம் நம்பிக்கையாக மனசுக்குள்ளே உதிச்சதுனால, அந்த நம்பிக்கையை நானே உருவாக்குனதுனால தான் கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்குது. இதை மாதிரி தான் நமக்கு வந்து எப்பவும் ஒரு பயம் அப்படிங்கிற விஷயம் வரும்போது துணிஞ்சு நீங்கள் ஒரு முடிவெடுங்க, அந்த பயத்தை போக்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த பயம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த பயத்தை நம்ம ஒழிச்சாச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு வெற்றியும் அதே நேரத்தில் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். நம்ம நினச்சதை அடையலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.